கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1270 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 143:12 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். இந்த வசனத்தை இப்படி சொல்லி பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது பிள்ளை, நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர், நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடையவன். எனவே உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணிவிடும். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் யாருக்கு அடியேனாக இருக்கிறான்? சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமது அடியேன். எனவே எனக்கு நீர் கிருபை தர வேண்டும். அந்த கிருபையின் மூலம், அந்த கிருபை நான் பெற்றுக்கொண்டதின் நிமித்தம் என்னை ஒடுக்குகிற சத்துருக்கள் யாவரையும் உம்மால் தான் அழிக்க முடியும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில நீ உன் சத்துருக்களை அழித்து விடலாம் என்று சொல்லி முயற்சிக்காதே. உன் பணம், உன் கல்வி, உன் அதிகாரம் சத்துருக்களை அழிக்காது. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வை, கர்த்தரை பணிந்து கொள். நான் உமது அடியேன், என்னை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தாவீது உமக்கு அடியேனாக இருந்ததை போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அடியாராக மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி மாறுகிற பொழுது கிருபை தருவீர். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பின்னாடி உரிமையோடு கர்த்தாவே, என்னை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணு என்று சொல்லி கேட்க முடியும். மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற மகனே, உன்னை தேடித்தான் இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். உன்னை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணி விடுவார். நீ ஆண்டவருக்கு அடிமையாக, ஆண்டவருடைய அடியானாக மாறிவிடுங்கள். மற்றதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தைரியமாயிருங்கள். ஒடுக்குகிற யாவருக்கும் பயப்படாதிருங்கள். உங்களை ஒடுக்குகிறவர்களை ஒடுக்குகிற தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.